இலங்கையிலிருந்து புலம்பெயர் அகதியாக பாரிஸ் வந்தடைந்து ஒரு சாதாரண பேக்கரி தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கிய தர்ஷன் செல்வராஜா இன்று தனது கடின உழைப்பால் ஒலிம்பிக் சுடரை கையிலேந்த போகும் முதல் தமிழர் என்ற உச்சத்தை அடைந்திருக்கிறார். யார் இந்த தர்ஷன் செல்வராஜா? பிரான்ஸ் சார்பாக ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லும் அளவு அவர் செய்த சாதனைகள் என்ன? அவரிடமே கேட்கலாம். நான் 2006ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருந்தேன். வந்த தருணத்தில் 1.5 வருஷங்கள் இட்டாலியன் கிச்சன் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். மொழி பிரச்சனை இருந்தபடியா ரெஸ்டாரண்ட்ல கூட தமிழாக்கள் வேலை செய்யறபடியா அவங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தபடியா எல்லா தமிழ் மக்களும் கூடுதலாக ரெஸ்டாரண்ட் வேலையை தான் நாடி சென்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற போது இந்த பேக்கரியினுடைய முதலாளியின் அறிமுகம் கிடைச்சதால எங்களுடைய இத்தாலி ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண டைமில் நான் இந்த பேக்கரி வேலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அந்த தொழிலே தெரியாமல் தான் இந்த பேக்கரிக்கு வந்தேன். என்னுடைய முதலாளியின் உதவியோட படிப்படியாக ஒரு வேலைகளையும் அவர் சொல்லி தந்து என்ன ஒரு நல்ல ஒரு பான் தயாரிக்கும் பேக்கரா அவர் என்ன உருவாக்கி சிதைச்செடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு சொல்லிச்சுன்னா எந்தவித எங்களுக்கு மொழி தெரியாது, தொழிலும் தெரியாது, அது எல்லாத்தையுமே அவர் சொல்லி தந்து பொறுமையாக கற்றுக் கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார். பிரான்சில் நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்வதற்கு கடந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 11,000 பேரில் இவரும் ஒருவர். பிரான்சின் பாரம்பரிய உணவான பக்கெட் ரொட்டி தயாரிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வென்ற தர்ஷன் செல்வராஜா இதன் மூலம் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ரொட்டி தயாரிப்பாளராக அங்கீகரிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் மாளிகைக்கு பக்கெட் ரொட்டியை தயாரித்து வழங்கும் வாய்ப்பு இவரை தேடி வந்தது. என்னுடைய ஷெஃப் ஷர்ட்டோட பிரசிடென்ட் மாளிகைக்குள்ள நாங்கள் சென்று அவருக்கு வழங்கப்படுற சாப்பாடுகள் தயாரிக்கப்படுற மெயின் ஷெஃபை நாங்கள் மீட் பண்ணி அந்த பிரெட்டை கொடுக்க அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு தருணம். என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த நாட்டுக்கு அந்த தொழிலை கற்று அந்த தொழிலில் தேர்ச்சி அடைஞ்சு தொழிலில் வெற்றியும் பெற்று ஜனாதிபதிக்கு என்னுடைய பானை கொண்டே கொடுக்கறதுன்றது அது மிகவும் பெரிய ஒரு சாதனையாகவும் கடவுள் எனக்கு அளித்த ஒரு பெரிய ஒரு வரமாக தான் நான் அதை பார்க்குறேன். என்னுடைய அம்மா அப்பா அவங்க இருவருமே வவுனியாவில் கனகால நாங்கள் சிறுவயதிலிருந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருந்ததால் அந்த யுத்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்காட்டியும் அந்த யுத்தத்தினுடைய வலிகள் எங்களுக்கு உணரக்கூடியமாக இருக்கும். அந்த எப்பவுமே அந்த யுத்தத்தின் வலிகள் நிறைந்த ஒரு சமூகமாக தான் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்படியான தருணத்தில் இப்படியான பல வெற்றிகள்